தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/2/2024 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை 8:02 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி, லீப் வருடம். இன்றைக்கு பிறந்தவர்கள் 4 ஆண்டுக்கு ஒரு முறைதான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் எல்லா வருடங்களிலும் பிப்ரவரி 28 தேதிகள் தான் வரும். ஆனால் இப்படி லீப் வருடம் என்று வருகின்ற பொழுது 29 தேதிகள் வரலாம். எனவே இந்த தேதிகளை பிறந்தவர்கள் இன்று உற்சாகமாக பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இன்று நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிற ஒரு நல்ல கருத்து அங்கவியல் பற்றி சொல்லப் போகிறேன். மூக்கு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வர்ணித்து அதுக்கேற்ற மீதம் வாழ்க்கை இருக்குங்கிறத அந்த காலத்திலே சொல்லி வச்சது தான் அங்கவியலுங்கிறது. சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் அப்படின்னு இருக்குது. சில பேர் பொண்ணு பார்க்க போகிற போது மூக்கு சப்பட்டையாக இருக்குது, காது கொஞ்சம் நீளமாக இருக்குது, குடக்காதாக இருக்குது, அதனால் வேண்டாமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்தந்த அங்கங்கள் அப்படி இறைவன் படைத்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? சில பேருக்கு ஏறு நெத்தி இருக்கும். நெற்றியில் நிறைய கோடு இருந்தால் ஆயுள் தீர்க்கம்பாங்க. 4 கோடு 5 கோடு இருந்தால் 100 ஆண்டு காலம் வாழ்வார்களாம், நீண்ட ஆயுள் அவர்களுக்கு இருக்கும்பாங்க. அந்த கோடு நெற்றியை சுருக்கிற போது கோடுகள் 3க்கு மேலே இருக்கணுமா. 4 கோடு 5 கோடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் நீடிக்க. 2வது பஞ்சாயத்துக்கெல்லாம் அவங்க தலைவராக இருப்பாங்க, பேச்சு நயமிக்கவர்களாக இருப்பார்களாம். இந்த ஏறு நெத்தி இருக்கவங்களுக்கு எப்படிங்கிறத பற்றி அங்கவியலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏறு நெற்றி வாய்த்தவர்கள் எந்த நாளும் ஏற்றமிகு வாழ்வேற்பார். அவர்கள் நாளும் கூறுகிற சொற்படியே நடந்து கொள்வார். சொன்னபடி இருக்குமா, கராராக நடந்துக்குவாங்களாம். குறைவின்றி செல்வங்கள் அவருக்கு சேரும். படர் நெற்றி வாய்த்தவர்கள் அரசரை போல் பாராளும் யோகத்தை பெற்றிருப்பார். சிலருக்கு நெற்றி அப்படி படர்ந்திருக்கும். அப்படி படர் நெற்றி பெற்றிருந்தால் அவங்களுக்கு அரச யோகம் உண்டாம். தடையேதும் வாராது, பொது நலத்தில் தலைமை தாங்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும்னு சொல்லி அந்த சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது. கை விரல்கள் கூட முழங்காலுக்கு கீழே வரைக்கும் இருந்தால் திருமால் மாதிரி இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்படி கையினுடைய நீளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பாங்களாம். இப்படி அங்கவியல் என்று அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் படித்து வைத்து கொண்டால் நம்முடன் பழகுபவர்களுடைய அங்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய முக சாமுத்திரிகா லட்சண சாஸ்திர ரீதியாக அவர்கள் எப்படிப்பட்ட குணம் வாய்த்தவர்கள், நமக்கு ஒத்து வரக்கூடியவர்களா, நம் குணத்திற்கு தோதானதாக இருக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். இன்று வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியிலேயே குரு விரையாதிபதி இருக்கிறார். விரயங்கள் உண்டு என்றாலும் சுப விரயமாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம். மரபு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எதிர்ப்புகளை மீறி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். 7க்கு அதிபதியாக இருந்து செவ்வாயோடு இணைந்திருப்பதனாலே உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம். பம்பரமாக சுழன்று நீங்கள் பணிபுரிவீர்கள். உங்கள் பணிக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். அதே நேரம் பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அருகில் இருந்தாலும் அல்லது ஏதேனும் தொழில் நிமித்தமாக வெளியூர்களில் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி வாயிலாக பேசி தொடர்பு கொண்டு உங்களுடைய நெருக்கத்தை வரவழைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொண்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். அதே நேரத்திலே விரயஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே சுப காரியங்கள் இன்று இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். இன்று இனிய நாளாக அமைய குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 4லே கேது இருக்கிறார். ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் இருந்தாலும் 4லே கேது இருக்கும் வரை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. 10லே ராகு இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தேக நலனுக்காக கொஞ்சம் செலவிட்டாலும் கூட தேச நலன் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. எனவே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டு. கொடுத்த பாக்கிகள் வசூலாகும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். இன்று தடைக்கற்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவற்றை படிக்கற்களாக மாற்ற நீங்கள் குரு பகவானை வழிபட வேண்டும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலே அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே நீங்கள் எதிர்பார்த்ததில் ஓரளவுதான் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதனாலே நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். அதிகாலையிலேயே ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். மனக்குழப்பம் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும். மற்றவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொகை வரவும் திருப்திகரமாக இருக்கிறது. எதிரிகளின் பலம் குறையும், சேமிப்பு உயரும். பாதியில் இந்த பல பணிகள் இன்று மீதியும் தொடரும். அதே நேரத்தில் வருங்கால நலன் கருதி நீங்கள் ஏதும் ஒரு புதிய திட்டங்கள் தீட்டினால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கின்றார். 3ஆம் இடம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற இடம். அங்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் நற்பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் சுக்கிர மங்கள யோகம் இருப்பதனாலே இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குருவின் பார்வையும் இருப்பதனாலே நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மனப்பாரங்கள் குறையும். எதிர்ப்புகளை வெல்ல வேண்டுமானால் குரு பார்வை வேண்டும். எப்பொழுதுமே உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றதுனாலே அதிலிருந்து மீள உங்களுக்கு வழிபிறக்கும். சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அசையா சொத்துக்கள் யார் பெயரில் வாங்குவது, இப்பொழுது வாங்கலாமா அல்லது இன்னும் சில நாட்கள் சென்று குறிப்பெயர்ச்சிக்கு பின்னால் வாங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு முடிவு தெளிவு பிறக்கின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது ஏதேனும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். வாக்குஸ்தானத்திலே சனி கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே உறவினர் பகை ஒரு சிலருக்கு உருவாகலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உதவிக்கரமற்றவர்களின் எண்ணிக்கை உயரும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள பாலிய நண்பர்களை இன்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உங்கள் திறமைக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இதுவரை பதவி உயர்வு பரிசீலனையில் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இப்பொழுது அதை முற்றிலுமாக உங்களுக்கு ஆமோதித்து பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறி உங்களுக்கு இன்று தென்படப் போகின்றது. அதே நேரத்தில் சூரிய பலமும் புதனும் இணைந்திருப்பதனாலே கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, அதாவது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியும் படிப்பு கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். சேமிப்பு கரையும். செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்வது அரிது. திடீர் விரயங்களால் திக்குமுக்காடுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். திடீர் தாக்குதல்களும் தடைகளும் உங்களுக்கு வரலாம். மிக 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 கவனம் தேவை. இன்று வியாழக்கிழமை என்பதனாலும் உங்கள் ராசிநாதன் குருவாக இருப்பதனாலும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குரு பகவானை அர்ச்சித்து வழிபட்டால் குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.